தாவீதின் கனிவான வார்த்தைகள். சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ, கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே, வாரும். என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா? ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது சவுலோடு மரியாதான வார்த்தைகளையும் பணிவான வார்த்தைகளையும் பேசுகிறார். சவுல் தன் மீது கோபப்படுகிறார் என்பதும் பொறாமைப்படுகிறார் என்பதும் தாவீதுக்கு தெரியும். தாவீது சவுலோடு ஒப்புரவாக விரும்புகிறார். சவுல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாயிருக்கிறார். தாவீதின் பார்வையிலே சவுல் ஒரு ராஜாவாக மாத்திரமல்ல, அவர் ஒரு தகப்பனைப் போலவும் இருக்கிறார். ராஜாவாகிய என் ஆண்டவனே என்னும் வார்த்தைக்கு ராஜாவாகிய என் தகப்பனே என்றும் பொருள் சொல்லலாம். தாவீது சவுலின் மருமகன். ஆனால் இப்போது தாவீதின் பார்வைக்கு சவுல் அவருடைய தகப்பனாக தெரிகிறார். தன்னுடைய தேசத்திற்கு சவுல் தகப்பனாய் இருக்கிறார் என்பதை தாவீது அங்கீகரிக்கிறார். ராஜாவுக்கு ஆலோசனை சொல்ல ஆலோசனைக்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள் ராஜாவுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். ஆனால் சவுலின் ஆலோசனைக்காரரோ பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் சவுலுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லாமல் துர் ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். சவுல் அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கிறார். தாவீது சவுலுக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறார் என்று சவுலின் ஆலோசனைக்காரர் அவருக்கு சொல்லுகிறார்கள். தாவீது சவுலை நிறுத்தி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர் என்று கேட்கிறார். தாவீது சவுலிடம் தன்னை பற்றி சொல்லும்போது, என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்று தெளிவாக சொல்லுகிறார். தாவீது இதுவரையிலும் சவுலுக்கு ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறார் என்று சவுலின் மனுஷர் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். சவுலும் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு தாவீதின் மீது கோபமும் பொறாமையும் படுகிறார். தாவீதை கொல்லுவதற்கு முயற்சி செய்கிறார். தாவீது இந்த சூழ்நிலையில் 7வது சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும். இந்த சங்கீதத்திற்கு பென்யமீனியனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் பென்யமீனியனாகிய கூஷ் என்னும் வாக்கியம் சவுலை குறிக்கும். சவுல் தப்பிதமான ஆதாரத்தின் பேரில் தாவீதின் மேல் கோபமாய் இருக்கிறார். சவுலுக்கு பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் தாவீதினிடத்தில் சிறிதும் இல்லை. தன்னுடைய வார்த்தையை தாவீது சவுலுக்கு உறுதி பண்ணுகிறார். தாவீது சவுலை நோக்கி, இதோ, கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன் என்று சொல்லுகிறார். தாவீது விரும்பி இருந்தால் சவுலை கொன்று போட்டிருக்க முடியும். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வாக்கியம் எங்கு நிறைவேறி இருக்கிறது. தாவீது தன் மனதிற்கு ஏற்ற பிரகாரமாக சவுலுக்கு செய்திருக்க முடியும். தாவீது தன்னுடைய வார்த்தையை உறுதி பண்ணும் விதமாக சவுலுடைய சால்வையின் தொங்கலை அவருக்கு காண்பிக்கிறார். தாவீது சவுலை நோக்கி, என் தகப்பனே பாரும்,
என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். தாவீது சவுலை நோக்கி என் தகப்பனே என்று அழைக்கிறார். இது பதவியில் குறைந்தவர்கள் தங்களை விட பெரியவர்களை மரியாதையுடன் அழைப்பதற்கு பயன்படுத்தும் வாக்கியமாகும். இன்றைய தினம் சவுலின் ஜீவன் தாவீதின் கையில் இருக்கிறது. கர்த்தர் இன்று கெபியில் சவுலை தாவீதின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று தாவீதின் மனுஷர் அவருக்கு சொன்னார்கள். ஆனால் தாவீதோ சவுலை கொன்று போட மறுத்துவிட்டார். தாவீதின் மனச்சாட்சி சுத்தமாய் இருக்கிறது. சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிறவர். சவுலை கொன்று போடுவதற்கு தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் தாவீது அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. தாவீது சவுலை கொன்று போட மறுத்து விடுகிறார். தாவீதின் மனதிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. தாவீது தன் ஜீவனை விட கர்த்தருடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சவுல் தாவீதை கொன்று போட முயற்சி செய்தாலும் சவுலை கொன்று போட வேண்டும் என்பது தாவீதின் நோக்கமல்ல. தாவீது சவுலிடம் தன்னை பற்றி சொல்லும்போது என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் சவுல் தன்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறார் என்பதை தாவீது அவருக்கு உணர்த்துகிறார். தாவீது சவுலை நோக்கி நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர் என்று சொல்லுகிறார். தாவீது சவுலை இப்போது கொன்று போடாமல் தப்ப விட்டது போல எப்போதுமே அவரை கொன்று போடப் போவதில்லை என்று தாவீது சவுலுக்கு உறுதியாய் சொல்லுகிறார். உம்முடைய பேரில் நான் கைபோடுவதில்லை என்று தாவீது தன்னுடைய வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தினால் சாட்சியாய் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிக்கட்டுவாராக என்றும் தாவீது சவுலிடம் கர்த்தருடைய நாமத்தினால் பேசுகிறார். துன்மார்க்கர் பொல்லாத காரியங்களை செய்வார்கள். அவர்களுடைய மனதில் பொல்லாப்பு நிரம்பி இருக்கும். ஆகையினால் அவர்களுடைய சிந்தனையும் செயலும் பொல்லாததாய் இருக்கிறது. தாவீது ஒரு நீதிமான். அவர் சவுலுக்கு இதுவரையிலும் ஒரு பொல்லாப்பும் செய்ததில்லை. தான் இனிமேல் அவருக்கு பொல்லாப்பு செய்ய போவதில்லை என்றும் தாவீது உறுதியாய் சொல்லுகிறார். தாவீது நீதிமானாய் இருந்தாலும் சவுல் துன்மார்க்கனாய் இருக்கிறார். சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் இப்போது கர்த்தருடைய அபிஷேகம் சவுலை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சவுல் கர்த்தரை விட்டு விலகி போனார். கர்த்தரும் சவுலை விட்டு விலகி போய் விடுகிறார். தாவீதின் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை. ஆகையினால் உம்முடைய பேரில் நான் கைபோடுவதில்லை என்று தாவீது சவுலுக்கு சொல்லுகிறார். இதே வாக்கியத்தை தாவீது சவுலுக்கு திரும்பவும் சொல்லி தன்னுடைய வார்த்தைகளை உறுதி பண்ணுகிறார். முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது துன்மார்க்கனாக இருந்திருந்தால் அவர் சதி செய்து ராஜாவின் சிம்மாசனத்தை பெற்றிருக்க முடியும். சவுலுடைய வஸ்திரத்தின் தொங்கலை அறுப்பதற்கு பதிலாக சவுலையே கொன்று போட்டிருக்க முடியும். மற்றவர்கள் தாவீதை பற்றி அவர் ஒரு துன்மார்க்கன் என்று சவுலிடம் கூறியிருக்கிறார்கள். ஆனால் தான் ஒரு துன்மார்க்கன் அல்ல என்பதை தாவீது இங்கு சவுலிடம் நிரூபிக்கிறார். ராஜாவுக்கு தன்னால் எந்த சேதமும் வரவில்லை என்று வலியுறுத்தி கூறுகிறார். தாவீது சவுலின் பேரில் கைபோடுவதில்லை என்று உறுதியாய் சொன்னாலும் சவுலோ தாவீதின் பிராணனை வாங்க அதை வேட்டையாடி கொண்டிருக்கிறார். சவுல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா. தாவீதோ இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு சாதாரண மனுஷன். ஆனாலும் சவுல் தாவீதின் பிராணனை வாங்க தேடுகிறார். தாவீதை கொல்ல நினைப்பது சவுல் ராஜாவின் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்றதல்ல. ஒரு தேசத்தின் ராஜாவாய் இருக்கிறவர் இது போன்ற சாதாரண காரியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. தாவீது சவுலின் தப்பிதத்தை அவருக்கு உணர்த்துகிறார். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையோ ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர் என்று தாவீது சவுலிடம் கேட்கிறார். ஒரு செத்த நாயையா ஒரு தெள்ளு பூச்சியையா என்பது எபிரேயருடைய வழக்குச் சொல். மிகவும் தாழ்மையானவர்களை குறிப்பதற்கு இந்த வாக்கியம் பயன்படுத்தப்படும். சவுலோட கூட இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அந்நிய தேசத்தாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகலாம். ஆனால் இவர்களோ தாவீது என்னும் ஒரு மனுஷனை தேடுகிறார்கள். தாவீது தன்னை பற்றி சொல்லும்போது தன்னை ஒரு செத்த நாய் என்றும்
ஒரு தெள்ளு பூச்சி என்றும் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய சவுலும் என்கேதியின் வனாந்திரத்தில் தன் ஜீவனை காத்துக்கொள்ள ஒளிந்திருக்கும் தாவீதும் சரிசமமானவர்கள் அல்ல. தாவீது சவுலின் வேலைக்காரர். அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர். இப்போது தன் உயிரை காத்துக்கொள்ள என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறார். தாவீதால் சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது. சவுலிடத்தில் இருப்பது போல தாவீதிடத்தில் பெரிய சேனை இல்லை. சவுலை கொல்ல வேண்டும் என்னும் எண்ணமும் தாவீதிடத்தில் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுல் தாவீதை பின்தொடர்வது இஸ்ரவேலின் ராஜா ஒரு செத்த நாயையோ அல்லது ஒரு தெள்ளு பூச்சியையோ பின்தொடர்வதற்கு சமமாயிருக்கிறது. ஒரு தெள்ளு பூச்சியை பின்தொடர்ந்து பிடிப்பதினால் சவுலுக்கு ஒரு மேன்மையும் உண்டாகப் போவதில்லை. ஒரு செத்த நாயை தேடி கண்டுபிடித்து அதை மறுபடியும் கொல்லுவதினால் சவுலுக்கு ஒரு மகிமையும் உண்டாகப் போவதில்லை. ஒரு செத்த நாயை பின்தொடர்வதும் ஒரு தெள்ளுப்பூச்சியை பின்தொடர்வதும் ஒரு தேசத்தின் ராஜாவுக்கு மேன்மையாய் இருக்காது. தாவீது சவுலிடம் பேசும்போது, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக என்று சொன்னார். இப்போது மறுபடியுமாக கர்த்தரே தன்னுடைய வழக்கை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது சவுலை நோக்கி, கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்று சொல்லுகிறார். வழக்கு என்று வரும்போது தாவீது தன்னுடைய பெயரை இங்கு முதலாவதாக பயன்படுத்துகிறார். இஸ்ரவேலர் மத்தியில் வழக்கை விசாரிக்க விரும்புகிறவர்கள் தங்களுடைய பெயரை முதலாவது கூறுவது வழக்கம். தாவீது கர்த்தரை நம்புகிறார். கர்த்தர் தாமே தன்னுடைய வழக்கில் சவுலுக்கு நீதியை சரி கட்டுவார் என்றும் அவரே தனக்காக வழக்காடி தனக்கும் சவுலுக்கும் நியாயம் தீர்ப்பார் என்றும் தாவீது கர்த்தரை நம்புகிறார். கர்த்தர் தன்னை சவுலின் கைக்கு தப்புவிப்பார் என்றும் விடுவிப்பார் என்றும் தாவீது கர்த்தர் மீது முழு நம்பிக்கையோடு இருக்கிறார்.